அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி, அதாவது 13/5/2024 ஆண்டு மே மாதம் திங்கட்கிழமை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சுபமுகூர்த்த தினமும் கூட. ஏதாவது நல்ல விஷயங்களை தொடங்கணும், சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேசணும், பொண்ணு பார்க்க போகிறது, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அனைத்து நல்ல காரியங்களும் தொடங்குவதற்கு ரொம்பவே உகந்த நாளுங்க. சரிங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சஷ்டி விரதம் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் காரணமாக உங்கள் வீடுகளில் கூடிய விரைவிலே அந்த முருகப்பெருமானே குழந்தையாக பிறப்பாருங்க. ரொம்பவே நம்பிக்கையோட இந்த விரதத்தை யார் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரீங்களோ அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுங்க. இது குழந்தை வரத்துக்கு மட்டும்தான் மேடம் சஷ்டி விரதம் இருக்கணுமா அப்படின்னா, வீட்டோடைய முன்னேற்றத்திற்கு, வீட்டுடைய பொருளாதார நிலை முன்னேற்றத்திற்கு, தொழில் விருத்திக்கு, இப்படி சகல விஷயங்களுக்கும் சஷ்டி விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஏன்னா முருகப்பெருமானை நோக்கி நீங்கள் விரதம் இருக்கிறதுக்கு உகந்தால் தான் இந்த சஷ்டி. புரியுதுங்களா? காசோ பணமோ நம்மளுடைய நிலைமையோ மேல் ஓங்கி வரத்துக்கு எந்த விரதம் வேணால் மேற்கொள்ளலாம். ஆனால் குழந்தை வரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். வரம் இல்லையா, தவமிருந்து பெத்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்படிதான் முருகப்பெருமானை நோக்கி நீங்கள் வரம் இருக்கிறதுக்கு உகந்த நாள் தாங்க இந்த சஷ்டி நாள். புரியுதுங்களா? ஸோ தவற விடாமல் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் கேட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க, நிறைய கோயில் குளம் போகிறாங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த சஷ்டி நாளில் முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருக்க சொல்லுங்கள். கூடிய விரைவில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். புரியுதுங்களா? நல்ல விஷயங்களை எப்பவுமே அடுத்தவங்களுக்கு சொல்லி பழகுங்க. உங்களுடைய மனசு தூய்மையாகுங்க. பொதுவாகவே சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் அப்படி தான். ஒரு சின்ன விஷயம், ஒரு ரூபா உங்களுக்கு எங்கேயாச்சும் ஆஃபர் கிடச்சிதுன்னா கூட அது பல பேருக்கு சொல்கிறவங்களே நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதே போலவே நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் பகிருங்க. உங்களுக்கும் நல்லது, உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கடவுளுடைய அன்பை பகிர்வது எப்பவுமே நமக்கு நல்லது தானே. ஸோ அந்த வகையில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ப்ளஸ் சிவபெருமானுங்க. அப்பாவையும் மகனையும் சேர்த்து வழிபாடு செய்வதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகும். புரிஞ்சதுங்களா? சந்தோஷமாக இந்த நாளை தொடங்கலாம். வாழ்க வளமுடன். முக்கியமாக ஒரு விஷயம் ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேங்க. யாராவது ஆரோக்கிய குறைபாடில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் வைக்கணும், பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அந்த ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்களுடைய பெயரும் ஊரையும் சேர்த்து குறிப்பிட்டு கீழே மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்கள் இருக்குது, குழந்தை வரம் வேண்டும், கண்டிப்பாக நாளைய தினம் பார்த்தினாக்க உங்களுடைய எல்லாருக்காகவும் நாங்கள் இங்கே பூஜை செஞ்சு தான் வேண்டிக் கொள்கிறோம். சரிங்களா? எங்களுடைய ஆசையே நீங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். மேடம் நல்லா இருக்க மேடம் அப்படின்னு நீங்கள் அந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு விஷயம் சொன்னால் மட்டும் போதுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான நல்லது கெட்டது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி உங்களை வழிநடத்துறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக இந்த வீடியோ பதிவை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சினாக்கா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பிடிச்சினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பவுமே உங்களுக்கு நல்லதே நடக்குங்க, நல்லது மட்டுமே நடக்குங்க. புரிஞ்சதுங்களா? ஒரு சிலர் சொல்லுவீங்க, அட போங்க மேடம், எங்கே நல்லது நடக்குது, என்னை சுற்றி நிறைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டுருங்க, இருந்தாலும் சொல்லுங்கள், இதையாச்சும் கேட்போம் அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவீங்க. அதை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உண்மைதாங்க. அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பலன்களாக சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் அதோட கணிப்பு நமக்கு கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ அப்படி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் நம்மளால் தனிப்பட்ட முறையில் பார்க்க முடியலன்ற காரணத்துக்காக தான் சொல்கிறேன். பொது பலனா எப்பேற்பட்ட உங்களோட ஜாதகத்தில் லக்னமாக இருக்கட்டும், ராசிக்கு அதிபதியாக இருக்கட்டும், மற்ற கிரகங்களாக இருக்கட்டும், அமைப்பில் தப்பாக இருந்தாலும் சரி, ஸோ அதெல்லாம் சரி செய்யக்கூடிய விதத்தில் தான் ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு இந்த கடவுளை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு உங்களை வழி நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்கோம். நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்போது நீங்கள் என்ன நம்ப வேண்டாம், கடவுளை நம்புங்க. அதே மாதிரி தான் மற்றவங்களை நம்புறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட போய் சரணாகதி அடைகிறது ரொம்பவே நல்லது. புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு ஆறுதல் அப்படின்னாக்க கடவுளை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. மனுஷங்களை நம்பி நிறைய நம்ம இழந்திருக்கோம். புரியுதுங்களா? அதாவது
கண்ணில் வந்து ரத்தம் மட்டும்தான் வழியில, ஆனால் ரத்தத்துக்கு மேலே உள்ள அவ்வளோ கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லையா சிம்ம ராசி அன்பர்களே. பேருக்கு வேணா சொல்லலாம் சிம்ம ராசி, சிங்கம் போல, கோபக்காரன், அப்படி இப்படின்னு 1000 பட்டங்கள் வாங்கினாலும் உங்களுடைய மனசு அளவில் நீங்கள் குழந்தைக்கும் மேலே கதறி கதறி அழுகிறத வந்து இந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன மேடம் ஒரு சிலர் சொல்லுவீங்க பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க மேடம், உண்மைதான். ஏன்னா உங்களுடைய கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தவறாது. நீங்கள் நினைக்கிறது ரொம்பவே தூய்மையான உள்ளத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுவீங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்பவுமே வந்துட்டு நல்ல குணத்தில் தான் பழகுவீங்க. ஒருத்தருக்கும் இதனாலும் துரோகம் செஞ்சதில்லை, ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, நிறைய ஏமாந்துடுறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்கா விழிப்புணர்வு இல்லாதது. ஓகேங்களா? கடவுளை வழிபாடு செய்யுங்க. நிறைய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மாய வித்தைகள்லாம் வந்துட்டு அவர் கலைந்திருவார். புரியுதுங்களா? ஏன் மேடம் டெய்லியும் அந்த கடவுளை வணங்க இந்த கடவுளை வணங்கன்னு சொல்கிறீங்க? ஒரு விஷயம் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. இப்போ தினமும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடுறீங்க, ஒரு கஷ்டம் நஷ்டம்னு பதிவிட்டீங்கன்னாக்கா அதுக்கான பதிலை நான் சொல்ல முடியும். அதே மாதிரி தான் உங்களுடைய கஷ்டங்களை கடவுள்கிட்ட போயிட்டு முறையிட்டிங்கன்னா தான் கடவுள் வந்து தீர்த்து வைப்பார். நான் கோயிலுக்கும் போக மாட்டேன், கடவுளையும் நம்ப மாட்டேன், அதுக்கான எந்த ஒரு பரிகாரமும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா எப்படிங்க நம்ம கஷ்டம் தீரும்? புரியுதுங்களா? ஸோ எப்பவுமே ஒரு முறையான ஒரு ஆன்மீக வழிபாட்டின் காரணமாக மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனால் இதை நம்ம மக்கள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதை தாண்டி வந்துட்டு ஏதாவது தூரமாக இருக்க கோயிலுக்கு மலை மேலே போகணும், அப்படி இப்படி அவர் சித்தர் இவர் சித்தர்ன்னு சொல்லிட்டு பொய்யான யாரையோ ஒருத்தர் நம்பி காசு கொண்டு போய் இறைக்கிறது, வேலை வெட்டிலாம் விட்டுட்டு போயிட்டாங்க, ஏதாச்சும் ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய பொய்யான ஒரு இதுக்கு வந்துட்டு போய் அடிமையாகிறது. இந்த மாதிரி கடன் தீருன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி அந்த பரிகாரம் பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு செலவு பண்ணுறது, அப்படி பண்ணால் மட்டும் தான் நம்மளோட மக்களுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்குது. அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நானும் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. காலையில் எழுறீங்களா, குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் பூஜை பண்ணுறீங்களா, முடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் எந்த கடவுளை அங்கே வழிபாடு செய்யணும்னு சொல்கிறனோ அவங்கள வழிபாடு செஞ்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்கும் பொழுது அந்த மாதிரி நிறைய செலவு பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு 10 பேருக்கு டீ வாங்கி கொடுங்க, ஒரு 10 படிக்க முடியாத ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க. புரியுதுங்களா? ஆன்மீகமும் சரி கடவுளுடைய அனுகிரகமும் சரி ரொம்ப 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 எளிமையான ஒரு விஷயம். புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா அப்படின்னு கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு. தவிர்த்து நீ எனக்கு அதை செஞ்சியா இதை செஞ்சியா, எனக்கு பட்டுப்புடவை கொண்டு வந்து சாத்தினியா, எனக்கு வந்து வயிறு அட்டிகை போட்டியா, எனக்கு வந்துட்டு வேல் வச்சியா, இப்படி எந்த கடவுளையும் எதிர்பார்க்கவே கிடையாது. சாதாரண ஒரு பூ ஆஸ் யூஷுவலாக பூஜை பொருட்கள் இது மட்டும்தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அதுவே நம்மளுடைய மனசு திருப்திக்கு தான். நீங்கள் அதையும் வாங்கிட்டு போக சும்மா போய் கையெடுத்து கும்பிட்டுனாலும் சரி கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. நம்பிக்கை அது மட்டும்தான் எல்லாமே. என்ன மேடம் கடைசியில் வந்து கல்யாண் ஜுவல்ஸ் விளம்பரத்துக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா அது அப்படி இல்லைங்க. நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு யார் மேலே வைக்கிறோமோ அதுதான் உண்மை அப்படிங்கிறது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். புரிஞ்சதுங்களா? சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் தொடங்க உங்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நான் வேண்டுதலே வந்து பார்த்தினாக்கா உலகத்தில் கூடிய எல்லா உயிர்களுக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும். இதுதான் நம்மளோட வேண்டுதலாகவே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பொதுப்படியாக வேண்டுங்க கடவுள்கிட்ட, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், உங்களுடைய கஷ்டங்களும் விலகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த வகையில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பயனற்ற செலவுகளை குறைச்சிக்கோங்க. திடீர் பயணங்கள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திடீர் பயணங்கள் அப்படின்னாக்கா உங்களுடைய வேலை நிமித்தம் காரணமாக வியாபாரம் சம்மந்தமாக உங்களுடைய அனுகூலமான பலனுக்காக தான் இந்த பயணமே இருக்குங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தோன்றி மாறியுங்க. குடும்பத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சை வந்து கேட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய குடும்ப முன்னேற்றம் வந்துட்டு பல மடங்கு பெருகும். ஆனால் அவங்க எப்போவுமே நல்லதை எங்கே கேட்குறாங்க? அடிபட்டு மிதிப்பட்டு திரும்பவும் நம்மளை கஷ்டப்படுத்தி அதை நாம் சரி செய்ய போய் திரும்ப நம்ம லோல் பட்டு லொங்கு பட்டு அப்படின்ற மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நன்மைக்கு நம்ம என்னதான் அதை சொல்லுவாங்க இல்லையா, கோடு போட்டு ரோடு போட்டு விட்டாலையும் சரி, இல்லை நான் இந்த பாதையெல்லாம் போக மாட்டேன், நான் காட்டு வழி பாதையில் போய் கல் முள்ளுலாம் காலில் குத்திக்கிட்டு தான் என்னோடய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய செஞ்சாலும் வேறு வழி இல்லை, அதையும் நீங்கள் தான் சரி செஞ்சாகணும். அப்படி குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சை கேட்காம சில பல பிரச்சனைகள் மூலயமா வாக்குவாதங்கள் செய்வாங்க. ஸோ அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க.
புரிஞ்சுதுங்களா? அடுத்தவங்களுடைய சகோதரர்களின் வழியில் அழைச்சல்கள் ஏற்படுங்க. நான் இப்போ தான் சொன்னேன், மொத்தமாகவே சொல்கிறேனே, உங்களுடைய இரத்த உறவுகள் மூலயமா இந்த நாளில் கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இழுபறியான சூழல் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்புகள் மேம்படுங்க. மேல் அதிகாரிகள் வந்துட்டு நிறைய விஷயங்களை உங்கள் மேலே திணிப்பாங்க. ஸோ அதை பொறுத்துக்கோங்க, அது நிரந்தரம் கிடையாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம், பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும், தன்னால் எல்லாமே சரியாகிடும். அதாவது பிற்பகலுக்கு மேலே, சரிங்களா? அடுத்ததான், இப்படி ஒரு விதத்தில் உங்களுக்கு எச்சரிக்கை உணர்வை தூண்டக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டுங்க. இன்னும் விரிவாக பார்க்க போனோம்னா, பலவிதமான வகைகளிலும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குங்க. எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பணம் தான் வந்துடுச்சு அப்படின்னு தாம் தூம்னு செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துட்டிங்கனாக்க எதிர்பாராத செலவுகள் நிற்கும். ஸோ கையிருப்பில் எப்பவும் கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க. சிலருக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளால் சங்கடங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஓகேங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உறவுக்காரங்கிட்ட பேசுகிறப்போ அவங்களுடைய பேச்சுக்கள்னாலையும் மன வருத்தம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்ககிட்டையும் பேசுகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. பேசுகிறாங்களா, பேசிட்டு போட்டோம், சைலண்ட்டாக மௌனம் காத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா விற்பனையும் லாபமும் சுமாராக தாங்க இருக்கும். உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் உங்களுக்கு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே விழிப்புணர்வோடு செயல்படணும். முக்கியமாக கொடுக்கல் வாங்கல்ல, பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு என்றைக்குமே 7ஆம் பொருத்தந்தாங்க. வாழ்க்கை துணை எப்படி 7ஆம் பொருத்தமோ அதே மாதிரி தான். ஸோ அந்த வகையில் தான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் செலவுகள் கைக்கு மீறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாமல் இன்றைக்கி ஏதாவது புதுசாக முதலீடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுனாக்கா இந்த நாளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. புரிஞ்சுதுங்களா? ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பொறுமை அவசியம். பேசுகிறப்போ அந்த பேச்சுக்களில் நிதானம் அவசியம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, நம்ம இப்படி பேசினோம்னா நம்ம இந்த வேலையை செஞ்சோம்னாக்கி நமக்கு எந்த மாதிரியான பலன், மற்றவங்களுக்கு எந்த மாதிரியான பலன், இப்படி சுற்றியும் நீங்கள் யோசித்து தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபடணும். விருப்பப்பட்டபடி படிப்பில் உங்களுடைய பிள்ளைகள் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்குது. அடுத்தவங்களுடைய நண்பர்களின் உதவியால் அனுகூலமான பலன்களை பெறுவீங்க. உங்களுடைய கண்ணியமான பேச்சின் காரணமாக உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவீங்க. காதல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வீங்க. மேலும் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீங்க. முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் வேலைகளில் ரொம்பவே கவனமாக இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு கவனம் இருக்கட்டும். மற்றவங்க முக்கியமாக உறவுக்காரங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன பேசினாலும் சரி மௌனம் காப்பது சிறப்பு. குடும்ப விஷயத்தை பகிராமல் இருப்பதும் சிறப்பு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடியங்களா இருக்கட்டும், புரியுதுங்களா? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட அளவோட பழகுவதும் ரொம்ப சிறப்பு. முக்கியமாக உங்களுடைய உடைமைகளை மற்றவங்களுக்கு கொடுக்கறதோ வாங்குறதோ அது எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களோட உடைமைகளை மற்றவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது, அவங்களோட உடைமைகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தவும் கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முருகான்னு உருகி நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுடைய கண்ணீரை துடைக்க அந்த வடிவேலன் ஓடோடி வருவார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு விஷயம் ஒரு தாந்திரிகமான ஒரு விஷயம் சொல்கிறேன். சிம்பிளான ஒரு விஷயம்தான். தாந்திரிகம் அப்படின்னாவே உடனடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த நாளில் என்ன சொல்லியிருக்கேன், முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஃபோன் இருக்கு இல்லையா, நம்ம எப்படியும் எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வயசானவங்க கூட ஃபோன் இல்லாமல் நம்ம இருக்கிறதே கிடையாது. உங்களுடைய வால்பேப்பர் இருக்கு இல்லையா, ஃபோனில் டிஸ்பிளே பார்த்த உடனே ஒரு சாமி படம் ஏதோ ஒன்று வச்சுருப்போம். ஸோ இந்த நாளில் முருகப்பெருமானும் சிவபெருமானும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு படத்தை பார்த்தீங்கன்னாக்கா வால்பேப்பராக வச்சுக்கோங்க.
அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறப்போ அவங்களுடைய முகத்தை பார்க்குறப்போ முருகா முருகான்னு சொல்லுங்கள், ஓம் நமக் சிவாயா சொல்லுங்கள். இதை மட்டும் செய்யுங்களா, இந்த நாளில் நிறைய நல்ல பலன்களை நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க. இந்த விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமா நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தினாக்கா நிறைய விஷயங்களை நம்ம ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கோம், ஃபோனில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு நமக்கு ஒரு கீ அப்படின்னாக்க முருகப்பெருமானுடைய படத்தையும் சிவபெருமானுடைய படத்தையும் உங்களுடைய வால்பேப்பரில் சேவ் பண்ணி வைங்க, நல்லதே நடக்கும். முக்கியமாக ஒரு விஷயமாவது இந்த நாளில் நீங்கள் நினச்ச மாதிரி நிறைவேறும். புரிஞ்சுதுங்களா? என்ன மேடம் நீங்கள் சொன்னது ஒன்று கூட நடக்கலையே நீங்கள் சொல்லிடக்கூடாதுன்றக்காட்டி சொல்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் வெற்றி உண்டாகும். ஏன்னா வெற்றிவேல் முருகன் இருக்க உங்களுக்கு வெற்றிக்கு எங்கெங்க பஞ்சம் இல்லையா? மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க தென்கிழக்கு திசைங்க. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இந்த நாளில் இந்த நேரம் ஆடைகளை பயன்படுத்துங்க. அட்லீஸ்ட் இந்த நேரத்தில் ஆனால் கைக்குட்டையாவது பயன்படுத்துங்க, அதிர்ஷ்டம் நிலைக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம், இவங்க 3 பேரும் சேர்ந்ததான நம்மளுடைய சிம்மராசி. அந்த வகையில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் செலவு கைக்கு மீறி போகும். செலவுகளை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்யுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கைகளில் தான் இருக்குது. அடுத்த இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களால் அலைச்சல்கள் உண்டு. இன்னும் சிறப்பாக சொன்னாக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும். அடுத்த பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் நினச்சதை இந்த நாளில் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே விலகும், வருமானம் அதிகரிக்குங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க கிட்ட பேசுகிறப்ப மட்டும் பணிவோடு பேசுங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்படி நீங்கள் பணிவாக பேசும் பொழுது இந்த நாளில் நிறைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிலைக்குங்க. ஒரே வரியில் சொன்னாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுவும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அடுத்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு பொறுப்புகள் மேம்படுங்க. மேலும் உங்களுக்கு இந்த நாளில் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது, அதன் காரணமாக மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்ததான் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு நீ நினச்ச ஒரு விஷயம், அதாவது பழைய விஷயம் ஒன்று இன்றைக்கி தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நேற்று வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருந்தவங்கெல்லாம் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், சுற்றி என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு நிதானம் வேணும். அது வந்து மனசு தெளிவில்லாமல் நிறைய குழப்பங்களும் உண்டாகும். இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னாக்கா ஒரே வழிதான், கடவுள் வழிபாடு. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே அப்படின்னு முருகப்பெருமானுடைய புகழை பாடிக்கிட்டே இருங்க. அந்த நாள் எப்படி உங்களுக்கு கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாமல் மகிழ்ச்சியோடு போகுங்கிறத நீங்கள் உணர போகிறீங்க. கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய மாற்றம் உங்களுக்கு இருக்கும். தமிழ் கடவுளை சர்வ சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இந்த வடிவேலனுடைய அற்புதங்களை நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. அவருடைய புகழையும் அவருடைய அற்புதங்களையும் உணர்ந்தவர்கள் யாராக இருந்தீங்கன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக பதிவிடுங்க. முருகா, எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. விளையாட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளை பெற்று இந்த நாளை நீங்களும் சந்தோஷமாக மாற்றிக்கொள்ளுங்கள்.